ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மாணிக். அரசு வேலை உறுதி. ஸோ நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் க்ரைட்டீரியா இருக்கும், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, எஜுகேஷன் இது முடிச்சிருக்கணும்னு இருக்கும், இந்த மாதிரியான க்ரைட்டீரியா இருக்கும். ஒரு சில ஜாப்ஸ்க்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். போலீஸ் இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு அண்ட் ரயில்வேஸ்லையுமே ஒரு சில ஜாப்ஸ்க்கு ஜென்ரலாகவே வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னா எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியும். ஹைட் இவ்வளோ இருக்கணும், வெயிட் இவ்வளோ இருக்கணும், செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் இவ்வளோ இருக்கணும், இவ்வளோ கிலோ வெயிட்டை தூக்கிட்டு இவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படின்ற மாதிரியான ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் படித்தாலே புரிஞ்சிடும். பட் ஒரு சில ஜாப்ஸ்க்கு வந்து ஐ ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றது முக்கியமான தகுதியாக இருக்கும். கண் பார்வை வந்து இவ்வளோ இருந்தே ஆகணும். எந்த மாதிரி ஜாப்ஸ்க்குன்னா ரயில்வேஸ் குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ரயில்வேஸில் ஏஎல்பி அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது, அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்னு. ஓகேவா? அவங்க வந்து வண்டியை இயக்குற அந்த ஓட்டுற அந்த இடத்துல இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கண் பார்வை கிளியராக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்போ அவங்க கொடுக்குற அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வந்து வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா, கண் பார்வை வந்து 6/6 இருக்கணும், 6/9 இருக்கணும், இந்த மாதிரியான வேர்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அப்படின்னா என்ன அப்படின்றத இப்போ நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் இந்த வீடியோ. கிளியரா? ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த சார்ட்டை வந்து எல்லாருமே வந்து கடைகளில் பார்த்துருப்பீங்க, ஆப்டிக்கல்ஸில் இல்லை ஐ கிளினிக்ஸில் டாக்டர் காமிச்சிருப்பாரு. இது ஃபர்ஸ்ட் ரெண்டு இந்த வேல்யூ எல்லாரும் நோட் பண்ணுங்க. 6/60 இங்கே வந்து 6/6 வந்து முடியுது. ஓகேவா? ஸோ என்ன அர்த்தம்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா 6, அது என்ன அர்த்தம்னா நீங்க எவ்வளோ தூரத்துல உட்காந்துருக்கீங்க ஃப்ரம் த சார்ட்லேருந்து உங்க சேர் உட்கார வைக்கிறாங்க இல்லையா, அது எவ்வளோ தூரம்னா 6ன்றது மீட்டரை குறிக்கும். ஓகேவா? 6 மீட்டர் தூரத்துல உட்காந்துருக்கீங்க. மீட்டர் எனக்கு புரியலன்னா 6 மீட்டர் எவ்வளோ அடினா 20 அடி தூரத்துல உங்களை உட்கார வச்சிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து என்னன்னு பார்ப்போம். இப்ப உங்களுக்கு வெறும் இந்த இந்த ஈ தான் தெரியுது, வேற எதுவுமே பிளர்ரா தான் தெரியுது அப்படின்னு ஸ்பெக்ஸ் போடாம, ஓகேவா, இதுதான் தெரியுது இதெல்லாம் தெரியல அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பவர் ஜாஸ்தி. அப்படின்னா அந்த அந்த இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, உங்களுக்கு இது 6 மீட்டர் தூரத்துல தான் பார்க்க முடியுது, வேற எதுவும் பார்க்க முடியல, இது வரைக்கும் தான் பார்க்க முடியுது. கிளியரா? ஆனா ஒரு நார்மலான பர்சனுக்கு இது இது வந்து 60 மீட்டர் தூரத்துல இருந்து பார்க்க முடியும். நீங்க 6 மீட்டர் தூரத்துல இருந்தா தான் இது தெரியுது, கொஞ்சம் பின்னாடி வந்தாலும் இது தெரியல. ஆனா நார்மலான பர்சன் 60 மீட்டர் தூரத்துல இருந்தே இதை கரெக்டா பார்த்துருவார். அதான் 6/60. ஓகேவா? உங்களை நவுத்தி நவுத்தி முன்னாடி நவுத்தி தெரியுதான்னு கேட்கறதுக்கு பதிலாக நீங்க கான்ஸ்டன்டா 6லயே உட்காருங்க. நார்மலான ஆளு எவ்வளவு தூரத்துல இருந்து அதை பார்க்க முடியும்னு நாங்க சொல்றோம். அதான் வந்து இந்த சார்ட்டோட மீனிங். இப்ப இதுக்கு வருவோம். இப்ப நிறைய பேருக்கு வந்து இதை சொல்லிடுவாங்க, இது சொல்லிடுவாங்க, இது வரைக்கும் சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு ஈக்குவலண்ட் என்னன்னா 6/9 விஷன் அப்படின்னு அர்த்தம். விச் மீன்ஸ் அகெயின் நீங்க வந்து 6 மீட்டர் தூரத்துல இருந்து இதை படிக்க முடியுது, அதுக்கு மேல படிக்க முடியல, அப்ப என்ன அர்த்தம்னா நார்மலான ஆளு 9 மீட்டர், உங்களால இது 6 மீட்டர் தூரத்துல தான் படிக்க முடியுது, நார்மலான ஐசைட்னா 9 மீட்டர் தூரத்துல இருந்தே அதை படிக்க முடியும். அப்ப எது ஸ்டாண்டர்ட், எது வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இதுதான் ஸ்டாண்டர்ட். 6/6 தான் வந்து பெஸ்ட் பக்காவான ஐசைட். விச் மீன்ஸ் நீங்களும் 6 மீட்டர் தூரத்துல இருந்து இதை படிக்க முடியுது, ஸ்டாண்டர்டும் அதுதான் 6 மீட்டர் தூரத்துல இருந்து அதை படிக்க முடியுமா? ஓகேவா? அதுக்கு பின்னாடி போனா யாருக்கும் தெரியாதுன்றதான். சரியா? எஸ், அது பேர் விஷுவல் அக்யூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ புரியுதா 6/6 என்ன, 6/8 என்னன்னு சொல்லிட்டு? ஏன்னா தூரம் இது வந்து டிஸ்டன்ஸ் விஷன் தான் நிறைய பேருக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் ஜாபுக்கு அப்ளை பண்றவங்களுக்கு பவர்லாம் இருக்கும். நியர்பை விஷயம் வந்து பிரச்சனையா ரொம்ப இருக்காது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஸ்னெல்லன் சார்ட் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ A1 B1 C1 அதெல்லாம் சொல்றாங்களேன்னா சிம்பிள். உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎல்பி ஜாபுக்கு A1 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா பக்கத்துல பாருங்க என்ன இருக்குன்னு. ஏஎல்பி ஜாபுக்கு 6/6 இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வித்தவுட் கிளாஸஸ் ஸ்பெக்ஸ் போடாம இருக்கணும்னு சொன்னா அப்போ உங்களுக்கு ஸ்பெக்ஸ் போடாம இந்த லைன் வரைக்கும் படிக்க தெரியணும். நீங்க உங்களோட நியர்பை ஆப்டிகல்ஸ்ல போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ், A1 இதான் பெஸ்ட் தகுதி. இது இல்லாம கூட வந்து நைட் விஷன் இருக்கக்கூடாது, கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது, பைனாகுலர் விஷன் இருக்கக்கூடாது. விச் மீன்ஸ் என்னன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு சில பேருக்கு அப்படியே மங்கலானா அப்படியே டபுளா தெரியுதுல, அந்த மாதிரி எப்பயுமே டபுளா பைனாகுலர் விஷனா தெரியும், அது இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த வேலைக்கான ரெக்குயர்மெண்ட் அப்படி. இப்போ ஒரு சில ஜாப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா A2 இருந்தா போதும், இல்லை B1 இருந்தா போதும், அப்படியே A1ல இருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வரும் C போக போக. அப்போ தளர்வுகள் என்ன கொடுப்பாங்கன்னா ஸ்பெக்ஸ் போட்டு கூட இது படிச்சா போதும், 6/6 படிச்சா போதும். ஓகேவா? இல்ல 6/9 படிச்சா போதும். இந்த மாதிரியான தளர்வுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைச்சிட்டே வருவாங்க. ஸோ A1 வந்து பெஸ்ட், அது பக்கத்துல இருக்க அந்த வேர்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. அப்படியே சினா பக்கத்துல எல்லாமே இந்த வேல்யூ வச்சு தான் சொல்லுவாங்க. சரியா? டிஸ்டன்ஸ் விஷன்னாலே இந்த வேல்யூ வச்சு தான் சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ்.